வியாசர்பாடியில் டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்து சிதறியதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பலத்த மழை கொட்டிய போது டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்ததால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் காலை தொடங்கி விட்டு பலத்த மழையானது பெய்து வரக்கூடிய சூழலில் வியாசர்பாடியில் டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். பலத்த மழை கொட்டிய போது டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாசர்பாடியில் டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்து சிதறிய அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் கனிமொழி. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மழையின் தாக்கத்தை தாழ முடியாமல் ஒரு டிரான்ஸ்பார்மர் ஆனது வெடித்து சிதறும் காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். வடசென்னை வியாசர்பாடி பகுதிக்கு உட்பட்ட மூர்த்திங்கர் தெருவில் தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர் தற்போது மழையின் தாக்கத்தை தாழ முடியாமல் பட்டாசு போல வெடித்து சிதறும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த பகுதியிலே கடந்து செல்ல முடியாமல் அச்சத்துடன் தற்போது நின்று வருகின்றனர். சென்னையில் கனமழையானது காலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் அது வடசென்னை பகுதிகளையும் விட்டு வைக்கவில்லை. வடசென்னை பகுதியில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசர்பாடியிலும் தற்போது தீவிர மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை வியாசர்பாடி மூர்த்திங்கல் தெருவில் சதாசிவம் என்பவர் நேற்று முன்தினம் மரணம் அடைந்தார். அவரது இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அவர் ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர், அதாவது மின்மாற்றி எனப்படும் டிரான்ஸ்பார்மரில் மழைநீர் பட்டதால் அது பட்டாசு போல சரவெடியாக வெடித்து சிதறி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த டிரான்ஸ்பார்மர் ஆனது அந்த பகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு மின் இணைப்புகளை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான டிரான்ஸ்பார்மர் என சொல்லப்படுகிறது. இதை அடுத்து சென்னையில் பெய்து வரும் கனமழையின் தாக்கத்தின் காரணமாக அந்த மழை நீரானது அந்த டிரான்ஸ்பார்மரில் பட்டவுடன் அந்த மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டு தற்போது அந்த டிரான்ஸ்பார்மர் ஆனது பட்டாசுகளை போல சரவடி கொளுத்தி தற்போது வெடித்து வருகிறது. இதனை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் அதே போல சதாசிவம் வீட்டின் இறுதிச் சடங்கிற்கு வந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் தற்போது அந்த பகுதியை கடந்து செல்வதில் அச்சத்துடன் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையே உடனடியாக சென்னை பெரம்பூர் மின்சார வாரியத்துக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில், அதாவது மூர்த்திங்கர் தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார 4 தெருக்களில் மட்டும் தற்போது மின் இணைப்பானது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மழை நின்றவுடன் மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து வந்து அந்த டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்டுள்ள பழுதை சீர் செய்து தொடர்ச்சியாக அந்த பகுதிகளுக்கு மின் இணைப்பினை வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. ஆனால் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அது எப்போது நிற்கும் என தெரியவில்லை. இதனால் அந்த பகுதியில் தற்போது மின்தடை ஏற்பட்ட ஒரு சூழல் உருவானதால் அந்த பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் தற்போது பாதிப்படைந்துள்ளனர். மேலும் இந்த மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பே இந்த மின்மாற்றிகளை மின்சார வாரியாக முறையாக பராமரித்திருந்தால் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்காது எனவும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக மழை நின்றவுடன் மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து வந்து இந்த மின்மாற்றியில் ஏற்பட்டுள்ள பழுதினை சீர் செய்து வேறொரு மின்மாற்றியினை பொருத்தி இந்த பகுதியில் மின்சாரம் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது தற்போது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கனிமொழி.